நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு நல்ல சபையில், நல்ல சத்தியத்தில், நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிற நாம் நம்முடைய இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பி, அல்லது நம்முடைய இருதயத்தை நம்மை நாமே சோதித்து பார்த்து, நாம் தேவனோடு கொண்டிருக்கிற அந்த ஐக்கியத்தில், தேவனோடு கொண்டிருக்கிற அந்த உறவில் நாம் எப்படி இருக்கிறோம், அடுத்தபடி நம்முடைய சகோதரர்களோடு இருக்கிற ஐக்கியத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் நம்மை பரிசோதித்து நம்மளை சீர்தூக்கி பார்த்து நாம் வாழும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஒரு நல்ல சபையில் நல்ல சத்தியங்களை, நல்ல சகோதரர்களை நாம் பெற்றிருந்தாலும் நம்முடைய இருதயம் கிறுக்கும் கேடும் நிறைந்ததாக இருந்தால் அது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய இருதயம் மேட்டுமையாகவோ, நம்முடைய இருதயம் மாறுபாடு கொண்டதாக இருந்ததால் அது நம்ம ஒரு நல்ல இடத்தில் இருந்தாலும் அது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஆகையால் நம்முடைய இருதயத்தை நாம் தேவன் பக்கமாக திருப்பி, ஆண்டவரே, என்னுடைய இருதயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நான் சித்தம் செய்ய, உமக்கென்று நான் வாழ நான் பிரயாசப்படுற ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து நாம் எப்படி தேவனிடத்தில் நாம் கிட்டி சேருகிறோம் என்பதை நாம் யோசித்து நாம் பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு கூட்டமாக வந்தோம், ஏதோ சத்தியத்தை கேட்டோம், ஒரு நல்ல சத்தியம், நல்ல சபை அப்படிங்கிற அந்த புகழும் அந்த பேரோடு நாம் போயிடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் நாம் உண்மையாலுமே மனம் திரும்பி இருக்கிறோமா, நம்முடைய இருதயம் குணப்பட்டிருக்கா, நம் சத்தியத்தில் வளர்கிறோமா, நம்முடைய சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறதை நாம் ஆராய்ந்து பார்த்து அதில் நாம் தேறி நிலைத்து அதில் வளரும்படி தேவன் நம்மை விரும்புகிறார். நம்முடைய இருதயத்தில் தேவன் நம்மை ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராக ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு சூழ்நிலைகளில் நம்மளை சந்தித்து அழைத்திருக்கிறார். ஆனால் ஒரு சிறந்த இடத்துல நம்மை வைத்திருந்தாலும் நம்முடைய இருதயத்தில் நாம் எப்படி தேவனுக்கு பதில் செய்கிறோம், எப்படி நாம் தேவனை நேசிக்கிறோம் என்பதை நாம் நமக்கு நாமே பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். உதாரணமாய், நான் கடந்த நாளில் நான் வாசித்த பகுதி வேத வசனங்கள் எனக்கு என்னை நானே ஆராயும்படி எனக்கு அது உதவிகரமாக இருந்தது. உதாரணமாய், சங்கீத புஸ்தகம் 137 சங்கீதம், முப்பத்தி 136 சங்கீதம் 22வது வசனம். பக்கம் 756. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 23வது வசனம். நம்முடைய தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதங்களில் நம்ம எத்தனையோ காரியங்களை நாம் வாசித்திருந்தாலும் இந்த 23வது வசனத்தில் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது அப்படின்றால், நம்முடைய இளமையில் நாம் ஆண்டவருக்குள்ளே வந்து பல வருடங்களாக இருந்தாலும் நாம் ஆதியிலே நாம் சபைக்கு வரும்போது, ஆதியிலே நாம் ஆண்டவரை அறியும் போது, ஆதியிலே நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த புது அனுபவத்தில் நாம் இருக்கும்போது நம்மளா தேவனை தேடி வரல, ஆண்டவராக நம்மளை தேடி நம்மை நினைத்தார். அதான் அங்கே வாசிக்கிறோம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்ம உலகத்தில் இருந்தபோது, பாவத்தில் ஜீவித்த போது
தேவனை அறியாத ஒரு மனுஷியாக நாம் வாழ்ந்தபோது அவர் நம்மை நினைத்தார். தாழ்விலே என்பது நாம் ஆவிக்குரிய பிச்சைக்காரர்களாய், தேவை உள்ளவர்களாய், ஒரு தரித்திரராக, ஆண்டவரை அறியாத ஒரு அண்ணாணி போல வாழ்ந்த நம்மை அவர் நினைத்தார். அவரை துதியுங்கள். ஆமாண்டவரே, நான் உம்மை அறியாத ஒரு மனுஷனாக இருந்த ஆண்டவரே, என்னுடைய நோக்கமும் என்னுடைய திட்டமும் தீர்மானமும் உலகமாகவே இருந்தது ஆண்டவரே, பாவமாகவே இருந்தது ஆண்டவரே. ஆனால் அப்படிப்பட்ட என்னை நீங்கள் தேடி வந்தீங்க, என்னை நினைவு கூர்ந்தீங்க, என்னை அழைத்தீங்க, என்னை உம்முடைய சபையில் உம்முடைய ரத்தத்தை சிந்தி சுத்திகரித்து என்னை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. இப்படி இருக்கிறவரை நீங்கள் துதியுங்கள், அவரை என்றும் ஸ்தோத்தரிங்க. அவருக்கு நீங்கள் உங்களுடைய இறுதித்தளவில், உங்களுடைய வாழ்க்கையில் அளவில் நன்றியுள்ளவர்களாக இருங்க. நம்மை நாமே யோசிச்சு பாருங்க. யாரும் அறியாத அந்த சூழ்நிலையில் இயேசு மட்டும் நம்மளை ரட்சித்தார். இயேசு தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்முடைய பெயரை அழைத்து நம்மளை அழைத்து வந்தார். அப்படி இருக்கும்போது நாம் அவரை துதிக்கும்படி, அவருடைய மகத்துவமான செயல்களை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய வாழ்க்கையை எண்ணி நாம் வாழும்படி, துதிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இது நாளடைவில், அந்த தாழ்விலே நினைத்தவரை நாம் நாளடைவில், நாட்கள் செல்லுது, வருஷங்கள் கடந்து போகுது, அநேக வருடங்கள் ஆயிட்டு, ஆனால் அவரை விட்டுட்டு ஏதோ நமக்கு தெரிஞ்சிட்டு, மூல அறிவில் நம்மள எந்த வசனத்தில் எந்த இதில் பேசினாலும் எல்லா விதத்திலையும் பேசக்கூடிய, வார்த்தை தெரியக்கூடிய அந்த அறிவுடையவங்க இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எளிமையாக இருக்கட்டும் ஆண்டவரே, என்னை நானே தாழ்த்துட்ட ஆண்டவரே, ஆண்டவரே நான் எல்லா விதத்திலும் எல்லா வார்த்தையிலையும் நான் தெரிந்திருக்கிறதை விட ஆண்டவரே, நான் அமைதியாய் உம்முடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யுங்க. நான் மனப்பாட வசனத்தை நான் வாசித்தது போல, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. இது போல் நமக்கு நிறைய காரியங்கள் தெரிந்திருந்தாலும் ஆண்டவரே, இப்போ என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது ஆண்டவரே? இப்போ தாழ்விலே என்னை நினைத்தவரை, அழைத்தவரை, என்னை ரட்சித்தவரை, நான் அவரை மையமாய் வைத்து அவருக்கு மகிமை சேர்க்கும்படி, அவரை கனப்படுத்தும்படி அப்படி வாழ்கிறேனா? அல்லது நான் எத்தனையோ காரியங்களை நான் கற்று அறிந்து என்னுடைய மூல அறிவில் இருந்து நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தேய்ந்த ஒரு மனுஷியாக, ஒரு முதிர்ச்சியான ஒரு மனுஷனாக நாம் இருக்கிறோமா? நம்மளை சோதித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னை நீங்கள் தாழ்வில் நினைச்சிங்க ஆண்டவரே. உலகம் யாரும் என்னை நினைக்கல ஆண்டவரே, ஆனால் நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. என் பாவங்களை மன்னித்தீங்க ஆண்டவரே. ஒரு நல்ல சபையில் என்னை வச்சிருக்கீங்க ஆண்டவரே. சத்தியத்தை எனக்கு தெரியப்படுத்துனீங்க ஆண்டவரே. நான் வாழ்வதற்கு வேண்டிய வழியை எனக்கு வகுத்து கொடுத்தீங்க ஆண்டவரே. இதையெல்லாம் நான் நினைத்து உமக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கட்டும் ஆண்டவரே. என் இருதயமும் என் வாழ்க்கையும் உமக்கு புகழ்ச்சியாய், உமக்கு மகிமையாய், உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடியதாக இருக்கட்டும் ஆண்டவரே. அதற்கு பதிலாக நம்முடைய இருதயம் ஏதோ நாம் பெற்றதில், ஏதோ நாம் அடைந்ததில், ஏதோ நாம் தெரிந்து கொண்டதில் நாம் மேன்மை பாராட்டி நம்முடைய இருதயம் பெருமை அடையக்கூடும். ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படாமல், தேவனை நேசிக்காமல் அப்படியே இருந்துட முடியும். நான் பயப்படுறேன் ஆண்டவரே, இந்த நிலை நமக்கு வரக்கூடாது ஆண்டவரே. உண்மையாலுமே தேவனை விட்டுட்டு மற்றதை ஏதோ ஒன்று நாம் பிடிச்சிக்கூடாது ஆண்டவரே. என்னை ரட்சித்த, எனக்காக ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை விட்டுட்டு மற்றது எதையோ நான் பிடிச்சிக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை தாழ்வில், என் வாழ்க்கையில் பாவத்தில் இருந்தபோது என்னை ரட்சித்த ஆண்டவரை நான் மேன்மையாக கருதிட்ட ஆண்டவரே. என் இருதயம் அதுக்கு ஒரு உண்மையுள்ளதாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆனால் நான் ஏதோ ஒன்றை நான் அடைந்ததை நான் பெற்றுக்கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு வரங்களோ ஆண்டவரே, அல்லது என்னுடைய ஏதோ ஒரு ஊழியமோ ஏதோ ஒன்று என்னை உம்முடைய ஐக்கியத்திலிருந்து என்னை பிரிக்க வேண்டாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எப்போது உம்மை தொழுது கொள்ள, உம்மை நேசிக்க, உம்மை ஆராதித்து விட, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து விட, அந்த தாழ்விலே பாவத்திலிருந்து என்னை ரட்சித்தவரை நான் மகிமைப்படுத்தி விட எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி இருந்துட்டான் அந்த மனுஷன் எங்கே இருந்தாலும்
அவனுடைய வாழ்க்கையில் அவன் சந்தோஷமாய் ஆண்டவரை துதிப்பதும் சந்தோஷமாய் தன்னுடைய இருதயத்தில் சுத்திகரித்து கொள்வதும் அவன் மேன்மையுள்ளவதான் இருப்பான். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தோய்ந்து போனதாய் தேய்ந்து போன நம்முடைய கிறிஸ்து வாழ்க்கை பாரமாக இருக்கும். சபை கூடுதல் கஷ்டமாக இருக்கும். சகோதர சிநேகம் வருத்தமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். அது ஒரு உற்சாகமாக இருக்காது. நம்ம அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் உம்மை நேசிப்பது நிமித்தம், ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுவது நிமித்தம், ஆண்டவரே என்னுடைய இருதயம் ஒவ்வொரு நாளும் உமது அன்பிலே நிலைத்திருக்கட்டும் ஆண்டவரே, தலைத்தோங்கட்டும் ஆண்டவரே. இப்படி நாம் கூடி வர வேண்டும். ஏதோ ஒன்றில் நாம் நிலைத்து அப்படியே தேங்கின நிலையில் நாம் இருக்கக்கூடாது. ஓசியாவில் தான் நாம் வாசிக்கிறோம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம், பக்கம் 1058 பக்கம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்திலே அறிந்து கொண்டேன். நாம் அங்கே வாசித்ததை போலவே இங்கேயும் நாம் அங்கே வாசிக்கிறோம். நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் உன்னை அறிந்து கொண்டேன். நம்முடைய நிலைமை, நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் அறியாத போது, ஆண்டவர் இல்லாத போது, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாக நாம் எங்கே இருந்தோம்? ஓசியா 13ஆம் அதிகாரம் பக்கம் 1058 பக்கம். 1058 நம்ம எல்லாருமே எடுத்துக்கொள்வோம். 1058. நான் உன்னை மகா வறட்சியான தேசமாகிய வனாந்தரத்தில் அறிந்து கொண்டேன். அப்படின்னா என் வாழ்க்கையில் முற்றிலும் வறட்சி, பாவத்தினால், உலகத்தினால், உலக பழக்க வழக்கங்களினால், பொய்யினால், பெரட்டினால், உலகத்தினுடைய துன்மார்க்கமான ஜீவியத்தினால், இப்படிப்பட்ட வறட்சியான வாழ்க்கை வாழ்ந்த எனக்கு அவர் அங்கே அறிந்து கொண்டார். அங்கே என்னை பேர் சொல்லி அழைத்தார், தாழ்விலே என்னை நினைத்தார் என்பது போல நான் உன்னை அறிந்து கொண்டேன். அப்படி தான் தேவன் நம்மை அழைத்தார். ஆனால் அப்படி அழைத்த ஆண்டவர் என்ன ஆயிட்டுனா, அங்கே வாசிக்கிறோம், அவர் எப்பவும் இருக்கிறத போலவே இருக்கிறார். ஆனால் நம்முடைய இறுதி என்ன ஆயிட்டுனா, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால், தங்களுக்கு இருந்த போதனையினால், வார்த்தையினால், சத்தியத்தினால், தங்களுக்கு இருந்த ஒரு வரங்களினால், தங்களுக்கு இருந்த காரியங்களினால் அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிட்டுனா, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால், சத்தியம் நல்லது, சபை நல்லது, ஐக்கியம் நல்லது, இது எல்லாத்தையும் விட நம்முடைய இருதயம் மிகவும் இவைகளில் தாழ்மையுள்ளதாய், நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு, நாம் பெற்றுக்கொண்ட சகோதரர்களுக்கு, நாம் பெற்றுக்கொண்ட சபைக்கு, நாம் பெற்றுக்கொண்ட அந்த மேன்மையான தேவனுக்கு நம்முடைய இருதயம் தாழ்மையோடு பதில் அளிக்க வேண்டும். தாழ்மையோடு கூட அதை நாம் ஒப்புக்கொண்டு, அது கீழ்ப்படிந்து, அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பலனளிக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால், உபதேசத்தினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டுமையாயிற்று, அதனால் என்னை மறந்து போனார்கள். எல்லாம் தெரியுது, ஆனால் தேவனை விட்டுட்டாங்க. எல்லாம் தெரியுது, ஆனால் தேவனை விட்டுட்டாங்க. அவங்களுடைய இருதயம் எதில் மேட்டுமையாக இருக்குன்னா, நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கேன், சத்தியம் எனக்கு தெரியும், இந்த வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும். வாழ்க்கையில் இருக்கானா? இல்லை. ஆனால் மூல அறிவில் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் அவங்களுடைய இருதயம் என்ன ஆயிட்டுனா, மேட்டுமை ஆயிட்டு. நம்முடைய வாழ்க்கையும், நம்முடைய இறுதியும், நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையும், சீசுத்துவத்தினுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிட்டோ, இப்படி போயிருமோ,
அப்படின்னு சொல்லி நான் பயந்து, ஆண்டவரே நான் எந்த இடத்துல மேட்டுமையாக இருக்க ஆண்டவரே, என்னுடைய இருதயம் என்னுடைய வாழ்க்கை எதில் மேட்டுமையாக இருக்க ஆண்டவரே எனக்கு காண்பீங்க ஆண்டவரே. நான் மனம் திரும்பிட்ட ஆண்டவரே, நான் உணர்வு அடையிட்ட ஆண்டவரே, நான் என்னை கழுவிக்கொள்ளுட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை மறந்து போகக்கூடிய இருதயம், தாழ்வில் என்னை நினைத்த என்னை ரட்சித்த அந்த தேவனை மறந்து போகக்கூடிய இருதயம் எனக்கு உண்டோ ஆண்டவரே? இப்போ எல்லாம் தெரியுது ஆண்டவரே, எல்லாம் தெரியுது ஆண்டவரே. ஆனால் உம்மை அறியாமல் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சு என்ன ஆண்டவரே புண்ணியம்? ஆகையா என் வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை மறக்காத இருதயம், அந்த தாழ்மையுள்ள இருதயம், அங்கே வாசிக்கிறோம் அவர்கள் இருதயம் மேட்டுமையாயிற்று. ஆண்டவரே, அந்த மேட்டுமை மட்டும் வர வேணாம் ஆண்டவரே. தாழ்மையுள்ள இருதயத்தை ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் மேய்ச்சலினால் திருப்தி அடைந்து ஆண்டவரே நல்ல உபதேசத்தில், நல்ல வாழ்க்கையில், நல்ல ஒரு சூழ்நிலையில் என்னுடைய இருதயம் மேட்டுமை அடைய வேண்டாம். வறட்சியில் இருந்தபோது, அவங்க வனாந்தரத்தில் இருந்தபோது அவர்களுடைய இருதயம் செம்மையாக இருந்தது. ஆனால் வளர 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 தேவன் ஆசீர்வதிக்க அவர்களுடைய விசுவாசமும் அவர்களுடைய தேவனை நேசிக்கிற நேசமும் அதில் குறைப்பற்றாங்க. எல்லாம் இருந்தது, ஆனால் தேவனை மறந்துட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மீது தாகமே இல்லை. ஒரு சடங்காச்சார கிறிஸ்தவர்களாய், சடங்காச்சார வாழ்க்கை உடையவர்களாய் மாறிட்டாங்க. இந்த நிலை நமக்கு வர வேண்டாம் ஆண்டவரே. காலங்கள் கடந்து செல்லவும், வருஷங்கள் கடந்து செல்லவும் என் இருதயத்தை நான் பரிசோதிக்கிட்ட ஆண்டவரே. என் இருதயத்தை நான் பரிசோதித்து நான் மனம் திரும்பிட்ட ஆண்டவரே. பரிசோதித்து ஆண்டவரே, உம்மை எங்கே நான் விட்டேனோ அதிலிருந்து நான் தொடரட்ட ஆண்டவரே. எதுவும் எனக்கு மேன்மையாக வந்துட வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு மேய்ச்சல், பசுமை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உண்டாகியிருக்கிற ஆசீர்வாதங்கள், என் வாழ்க்கையில் உண்டாகியிருக்கிற வரங்கள், அது எனக்கு ஒரு சாபமாக வந்துட வேண்டாம் ஆண்டவரே. தேவனே, எல்லாவற்றையும் வைத்திருக்கிற நீரே ஆராதனைக்குரியவர். எல்லாத்தையும் கொடுக்கிற நீரே ஆராதனைக்குரியவர். நான் எதையும் ஆராதனை செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கொடுத்த உம்மை நான் பார்க்கட்ட ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவனை மையமாய் வைத்து தேவனை ஆராதிக்கிற இருதயம், உண்மையுள்ள இருதயம், தன்னை நேசிக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் பார்க்குறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எதில் நாம் மேட்டுமையாக இருக்கிறோம்? மேட்டுமை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும், வார்த்தையில் சொல்ல முடியும், நான் தாழ்மையாக இருக்கேன். ஆனால் செயலும் வார்த்தையும் நம்முடைய ஜீவையும் நம்முடைய பெருமையை காட்டி கொடுத்துரும். ஆகையால் ஆண்டவரே, நான் எதில் மேட்டுமையாக இருக்கிறேன் என்பதை உணரட்ட ஆண்டவரே. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க. ஒரு ராஜாவை குறித்து அவன் வாசிக்கிறோம். 14 வயசில் அவன் ராஜ்யத்துக்கு வரான். 14 வயசில் அந்த தாழ்வில், அந்த இளமையில் தேவனுடைய அந்த ஜனங்களெல்லாம் விசாரிப்பதற்கு, ராஜரீகம் பண்ணுவதற்கு 14 வயசில் ஒரு மனுஷன் அவன் அரசனாக வரான். 52 வருஷம் அரசாட்சி செய்கிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது தாழ்மையில் இருந்தது. முடியும் போது அங்கே ஒரு துக்கத்தோடு முடிக்கிறான். ஆண்டவரே, இதே போல என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையும் ஆயிட முடியும். வறட்சியில் ஆரம்பித்து செழிப்பில், பெருமையில், மேட்டுமையில் முடித்திட முடியும். ஆண்டவரே, நான் இருந்த நிலையை, என்னுடைய இருதயத்தை நான் புடமிட்டு பார்க்கட்டேன் ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் திருமணத்தில் மனைவியை நேசித்தது போலவே இப்போ நேசிக்கிறோமா? அல்லது திருமணத்தில் நாம் திருமணம் செய்த நாட்கள் இருந்தது போலவே நாம் இருக்கிறோமா? ஆண்டவரே, நான் பரிசோதிக்கிட்டேன் ஆண்டவரே. என் ஜீவியத்தை பரிசோதிக்கட்டும். நான் சொன்ன வசனம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம்.
2 நாளாகம் 26 3வது வசனம், பக்கம் 572 பக்கம். வாசிங்க. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருடம் எருசலேமிலே அரசாண்டான். எருசலேம் நகரத்தாரே, அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியாவின் செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. இங்கே வாசிக்கிறோம், உசியா ராஜாவான போது 16 வயது. அவன் 52 வருஷம் எருசலேமை அரசாண்டான். எருசலேம் நகரத்தாரான அவன் தாயின் பேர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அகாசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதாயிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார். வாசிக்கிறோம், அவன் தன்னுடைய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 16 வயசு, அந்த இளமையான பருவம், வாலிப நாட்கள். அவன் தாழ்விலே, அந்த இளமையிலே ஆண்டவரை செம்மையாய் பின்பற்றினான். அங்கே வாசிக்கிறோம் 5வது வசனத்தில், அங்கே ஒரு மனுஷன் இருக்கிறார். இவரோ ஒரு ராஜா, ஆனால் இன்னொரு மனுஷன் சகாரியா இருக்கிறார். அவரோ கர்த்தருடைய தரிசனங்களில் புத்திமானாக இருந்த ஒரு மனுஷன். அவன் அருகில் வச்சுக்கிறான். அவனுடைய ஐக்கியமெல்லாம் எப்படி இருக்குன்னா, அவனோடு கூட இருக்கு. அவன் புத்திமானாக நடக்கிறவன், தேவனிடத்திலிருந்து வார்த்தைகளையோ தரிசனங்களை பெற்ற மனுஷன். அவனோடு சேர்ந்து அவன் என்ன செய்கிறானா, தேவனை தேட மனதாக இருந்தான். தேவனை தேடினான், ஐக்கியப்பட்டான். ஐக்கியப்பட்டு தேவனை தேடி அவன் நாட்களை எல்லாம் ஆண்டவரை சார்ந்து கொண்டான். இப்படி இருக்கும்போது அவன் என்ன செய்தானோ, தேவனை எல்லாவற்றையும் வாக்கி செய்தான். அவனுடைய ராஜ்யபாரம், அவன் யுத்தத்தை நடப்பித்தான், ராஜ்யங்களை ஸ்தாபித்தான், கட்டடங்களை கட்டினான், பட்டணங்களை கட்டினான், தோட்டங்களை நிறுவினான், விவசாயம் செய்தான். இதெல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். அங்கே 8வது வசனத்தில் 7வது வசனத்தில் கடைசி பகுதியில் வாசிக்கிறோம், தேவன் அவனுக்கு துணை நின்றார். 7வது வசனம், தேவன் அவனுக்கு துணை நின்றான். யுத்தத்தை ஜெயிப்பதற்கு, வாழ்க்கையில் அவன் எதேதோ செய்வதற்கு தேவன் துணையாய் நின்றார். 8வது வசனம் கடைசி பகுதி, அவன் மிகவும் பலங்கொண்டான், மிகவும் பலங்கொண்டான். 10வது வசனம், அவன் வெள்ளாமை பிரியனாயிருந்தான், தோட்டங்களை நிறுவினான், வயல்களை சீர்படுத்தினான். இதெல்லாம் தேவனை தேடும்போது, இதெல்லாம் தேவனுக்கோடு அவன் செம்மையாய் இருக்கும்போது, அவனுடைய இருதயம் தாழ்விலை நினைத்தவரை அவன் எப்போதும் போற்றி அதுக்கு தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது, இப்படியாய் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கு. நாங்கள் வாசிக்கிறோம் 15, கோபுரங்களின் மேலும் அலங்க கொடிகளின் மேலும் நின்று அம்புக்களையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதுக்கு நிபுணரான தொழிலாளர்களை கற்பித்த யாந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரவிற்று. வெகு தூரம் பரவி அவன் ஆசீர்வதிக்கப்படுறான். அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. பலப்படும் மட்டும், ஒரு காரியத்தில் அவன் பலப்படும் மட்டும் அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்பட்டு ஆச்சரியமான காரியங்களை செய்கிறான். அவனுக்கு எல்லாம் பலமாயிற்று. எல்லாம் ஆண்டவர் துணை செய்தார். வயக்காரியங்கள், வீட்டு காரியங்கள், ராஜ்யபாரம் எல்லாம் பலமாக இருந்தது. இப்போவெல்லாம் இந்த மனுஷன் எப்படி இருந்தானா, தாழ்மையாய் தேவனை முக்கியப்படுத்தி வாழ்ந்தான். அவன் தேவனை தேடுவதற்கு ஜாக்கிரதையாக இருந்தான். அவன் தேவன் மீது விசுவாசமுடையவனாக இருந்தான். தேவனையே மையமாய் வைத்து வாழ்ந்தான். ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம், அவன் பலப்பட்டதுக்கு அப்புறம், சில நேரத்தில் நமக்கே
ஏதோ ஒன்றில் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுறோம், ஏதோ ஒன்று நம்ம விவரமாக இருக்கோம், ஏதோ ஒன்றில் நம்ம தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம் அந்த இருதயம் இருக்கா, செமையான இருதயம் இருக்கா, தேவனை தேடக்கூடிய மனது இருக்கா அப்படின்னா அது ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். ஆண்டவரே, அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வரக்கூடாது ஆண்டவரே. ஜாக்கிரதையாக இருக்கும்படி, எச்சரிப்பாக இருக்கும்படி, கவனம் குறைவில்லாமல் இருக்கும்படி இங்கே எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு ஒரு சிருஷ்டாந்தம். ஆண்டவரே, நான் இயேசுவை எப்படி பின்பற்றுறேன்? அங்கே வாசிக்கிறோம், அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று, அவன் பலப்பட்ட போது. அவன் பலப்பட்ட போது, 16வது வசனம், அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமை ஆயிற்று. இப்போ இவனுடைய இருதயத்தில் என்ன ஆயிற்றுனா மேட்டுமை ஆயிற்று. இப்போ சகாரியாவை பார்க்குறான், அற்பமாக பார்க்குறான். அவனுடைய ஐக்கியம் அற்பமாக போயிட்டு, தேவன் அவனுக்கு சின்னவராக போயிட்டார். இப்போ இவனுடைய பிஸ்னஸ், இவனுடைய காரியம், இவனுடைய குடும்பம், இவனுடைய பிள்ளைங்க, இவனுடைய வாரிசு, இவனுடைய காரியங்களெல்லாம் பெருசாக தெரியுது. அவனுடைய இருதயம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் என்ன செய்தான்னா, அவனுடைய மீறுதல் என்னன்னா, ஒரு தேவனுடைய ஆலயத்தில், அந்த பலிபீடத்தில், அந்த தேவனுடைய அந்த பரிசுத்தமான இடத்துக்கு ஆசாரியர்கள் மட்டும்தான் தூபம் காட்டணும். அதுக்குன்னு ஒரு வழிமுறையை தேவன் வச்சிருந்தார். அங்கே ஆசாரியன் மட்டும்தான் அந்த பிரதான இடத்துக்கு போக முடியும். ஒரு ராஜாவாக இருந்தால் கூட அவன் போகக்கூடாது. ஆனால் இவனுடைய இறுதியம் என்னன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டு சில நேரத்தில் நாமளே அறியாமல் எல்லை தாண்டிடுவோம். நமக்கு நாமே தெரியாமல் எல்லை தாண்டிடுவோம். நம்ம எல்லை தாண்டி இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. நான் பெருமையாக இருக்குங்கிறது எனக்கே தெரியாது. நான் பெருமையாக இருக்கேன், பெருமையானதை பேசுகிறேன், பெருமையாக நடக்கிறேங்கிறது எனக்கே தெரியாத நான் எல்லையை தாண்டி போயிடுவேன். இப்படி தான் அவன் என்ன செய்தானா, அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அங்கே வாசிக்கிறோம் 17, ஆசாரியனாகிய ஆசாரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளான 80 பேரும் அவனை பிறகே பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடும் எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியருக்கே அடுத்ததாகும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம், மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லாபியானது என்றார்கள். இது 80 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. ஒரு மனுஷன் 2 பேர் அல்ல, 80 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க. அவனுடைய பெருமையை, மேட்டுமையை 80 பேர் சேர்ந்து சொல்கிறாங்க. அப்பவும் அவன் கேட்கல, உள்ளே போய் பலிபீடத்தை செய்தான். இப்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ முறை, எத்தனையோ நேரத்தில், எத்தனையோ சத்தியத்தில், எத்தனையோ வார்த்தையில் நமக்கு உணர்த்த முடியும், சொல்ல முடியும். 70-80 தரம் நமக்கு சொல்லக்கூடும். 80 ஆசாரியர்கள் அவனை பார்த்து தடுத்து நிறுத்துகிறாங்க. ஆனால் அவன் கேட்கல. அவன் கேட்கறதுக்கு மனசு இல்லை. அவன் யாருன்னா ராஜாவாக இருக்கான், கேட்க மனசு இல்லை. அவன் உள்ளே பிரவேசித்தான். இப்படி நம்முடைய வாழ்க்கை ஒரு துக்ககரமாக இருக்க வேண்டாம். நீங்கள் அதுக்கு கீழே வாசிச்சிங்கன்னா அவன் எப்படி மரித்தானுங்கிறது இருக்கும். நம்ம அப்படி இருக்க வேண்டாம். ஆண்டவரே, நான் தாழ்வில் என்னை நினைத்தவரை, அவாந்தரத்தில் வனாந்தரத்தில் இருந்தபோது என்னை அறிந்தவரை, என் வாழ்க்கையை கட்டமைத்தவரை, என்னை தெரிந்து கொண்டவரை, எனக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவராகிய இயேசுவை, நம் துதியின் வேலையில் கேட்டது போல பாவத்தின் சம்பளம் மரணம். பவுல் அதை எப்படி மென்ஷன் பண்ணுறார் பாருங்க, பாவத்தின் சம்பளம். அந்த பவுல் நாட்களை அந்த ரோமாபுரியினுடைய போர் சேவர்கள், சிப்பாய்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குன்னா, உணவு தான் சம்பளமா. 1 மாதம் பூரா வேலை செய்வாங்களாம்.
ஆனால் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க கணக்கு பார்த்தா அவங்க சாப்பிட்ட உணவுக்கு கழிச்சுக்குவாங்களாம். சாப்பாடு மட்டும்தான் அவங்களுக்கு உணவா சம்பளமா. அவங்க கணக்கு பார்ப்பாங்களா, நீங்கள் என்ன ஒரு மாதம் பூரா வேலை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்ன சம்பளம் அப்படின்னா உங்கள் சாப்பாடு தான் சம்பளம் அப்படின்னு கழிக்கப்படுமா. அந்த சிப்பாயிலுக்கு அப்படி தான் கணக்கு பார்த்து முடிவு பண்ணுவாங்களாம். அதை ஒப்பிட்டு தான் பவுல் சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். ஒரு மனுஷன் பாவத்தில் ஜீவிச்சுக்கிட்டே இருக்கான், பாவத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கான், பாவத்தை வெறுக்கலை, அக்கிரமத்தை வெறுக்கலை, பொய்யை வெறுக்கலை, பித்தலாட்டத்தை விழல, மனம் திரும்பல, அந்த பாவத்திலேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாளைக்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு அவனுக்கு சம்பளம் கிடைக்கும். அதனுடைய முடிவு என்னன்னா மரணம், நரகம். அதனுடைய முடிவு நரகம். அந்த சிப்பாயிலுக்கு கணக்கு ஒரு மாதம் வேலை பார்த்து கணக்கு பார்த்தது இருந்த, நீ 3 வேளையும் சாப்பிட்ருக்க, வயிறு முட்டை சாப்பிட்ருக்க, உனக்கு இதுதான் சம்பளம் அப்படின்னு கணக்கு டாலி பண்ணுவாங்களாம். இது மாதிரி பிசாசும் நமக்கு நல்லா பாவத்தில் கண்களுக்கு ருசியா, மனசுக்கு இன்பமா, வாழ்க்கைக்கு மோகமா, வார்த்தைக்கு மோகமா, இப்படி அநேக பாவத்தை மனுஷனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். செய்வதற்கு ஈஸியாக இருக்கும், அது வாழ்வதற்கு இன்பமாக இருக்கும் பாவம். ஆனால் ஒரு நாளைக்கு அது முடிவு வரும். பாவத்தின் சம்பளம் மரணம். எல்லாரும் ஒரு நாளைக்கு மரிக்க போகிறோம். ஆனால் ஒரு மனுஷன் பாவத்தோடு மரிக்கும்போது அவனுடைய வாழ்க்கை துக்ககரமாக இருக்கும், முடிவு மரணமும் பாதாளமாக இருக்கும். ஆனால் ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான், ஒரு மனுஷன் மனம் திரும்புகிறான். அந்த லாசரை குறித்து வாசிக்கிறோம். அவன் பற்கள் நிறைந்தவனாக இருந்தான், அவனோ பசி ஆற்றுவதற்கு முடியாதவனாக இருந்தான். ஆனால் இவனுக்கும் மரணம் வந்தது, ஐஸ்வர்யனுக்கும் மரணம் வந்தது. அவன் பற்கள் நிறைந்தவனாய் பசி ஆற்றுவதற்கு ஆசையுள்ளவனாக இருந்தான். ஆனால் இவன் மனம் திரும்பினவன், அவன் மனம் திரும்பாதவன். மனம் திரும்பி இயேசுவை நேசித்து இயேசுவுக்கென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்த அந்த லாசரு ஒரு நாள் ஆபிரகாம் மடிக்கு போகிறான். பாவத்திலேயே ஜீவித்த அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு, பாதாளத்துக்கு போகிறான். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையின் வரமோ அது நித்திய ஜீவன். கிருபை ப்ளஸ் வரம். ஆண்டவரே, கிருபையின் வரமோ, ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கல்லவா என்னை அழைத்திருக்கீங்க. கிருபைக்கு, உம்முடைய தயவுக்கு, உம்முடைய சத்தியத்துக்கு, உமது வாழ்க்கைக்கு, உம்முடைய ஜீவனுக்கு என்னை அழைத்திருக்கிறீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே, நான் அந்த வரத்துக்கு, அந்த வாழ்க்கைக்கு, அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் வரட்டேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில், என் ஜீவியத்தில் எங்கெங்கே இருள் இருக்கோ, என் இருதயத்தில், என் வாழ்க்கையில் எங்கெங்கே இருள் இருக்கோ, யாரிடத்துல நான் மன்னிப்பு கேட்கணுமோ, யாரை நான் காயப்படுத்தினோ, யாரை துக்கப்படுத்தினோ, நான் எல்லாரிடத்திலும் மன்னிப்பு கேட்கட்டேன் ஆண்டவரே. என்னுடைய யாரும் காணாத என்னுடைய இருதயத்தை காணக்கூடிய, பார்க்கக்கூடிய தேவனே, உமக்கு முன்னாடி என்னை தாழ்த்திட்டான் ஆண்டவரே. யாரும் காணக்கூடாத என்னுடைய வாழ்க்கையை உமக்கு முன்னாடி என்னை கழுவிக்கொள்ளுட்ட ஆண்டவரே. அந்த கிருபையின் வரத்தை நான் அண்டி கொள்ளுட்ட ஆண்டவரே. அது எனக்கு நித்திய ஜீவன், கிறிஸ்துவின் வாழ்க்கை, அது எனக்கு கிடைக்கிட்ட ஆண்டவரே. இப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம் ஆண்டவரை செவித்திடுவோம். நம்முடைய இருதயத்தை பரிசோதித்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நம்ம நிதானித்து பார்ப்போம். தேவன் நமக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். நல்ல வார்த்தைகளுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் 139வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சங்கீதம் 139. அதில் 23வது வசனமும் 24வது வசனமும் எங்கே வாசிக்க கேட்போம். தேவனே,
என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இந்த சங்கீதத்தை எழுதின தாவீது சொல்கிறான், தேவனே என் இருதயத்தை கொஞ்சம் நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, என்னுடைய சிந்தையில் என்ன இருக்குங்கிறதையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உண்மை என்னோடய வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் உண்மை நான் வேதனைப்படுத்தியிருக்கேன், அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள். அந்த பார்த்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்துங்க சொல்லி அவங்களுடைய இருதயத்தில் ஒரு புலம்பல், கதறல். ஒரு பெரிய ராஜா, பெரிய மகாராஜா, அவன் நாட்களில் வெள்ளிக்கோ பொண்ணுக்கோ பஞ்சமில்லாத நாட்கள். அவன் போகிற இடமெல்லாம் ஜெயம், போகிற இடமெல்லாம் வெற்றி பெற்ற ஒரு மனுஷன். அவனுடைய ராஜ்யபாரம் எல்லா இடங்கள்லையும் ஜெயம் பெற்றதாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுக்கு அவன் உத்தம இருதயமுடையவனாய் அவன் நாட்களில் அவன் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவன் தன்னுடைய இருதயத்தை எப்பொழுதும் சோதித்து அறிவதற்கு ஆர்வம் கொண்ட ஒரு மனுஷன். ஒரு சில நேரங்களில் அவன் விழுந்து விடுகிறான், ஒரு சில நேரங்களில் தவறி விடுகிறான். ஆனாலும் அதே நிலையில் அவன் இல்லை, திரும்பவும் எழுந்து வந்து விடுகிறான். சங்கீதம் 51 அவன் விடுகிறான். இங்கே வாசிக்கிறோம், 139 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவன் எழுந்து நின்று தேவனிடத்தில் வரான். ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை சோதித்து பாருங்கள், என் இருதயத்தை ஆராயுங்க, என் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுங்க, நானும் அறிந்து கொள்ளட்டும். அவனுடைய இருதயத்துடைய அங்காளிப்பு அதுவாக இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்ம பரிசோதித்து பார்க்கணும். நம்முடைய இருதயத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எப்பொழுதும் சோதித்து அறியணும். சோதித்து அறியாத வாழ்க்கை ஒரு கெட்டுப்போன வாழ்க்கை. ஒரு மனுஷன் நல்லா போயிட்டு இருந்தார், வந்துக்கிட்டு இருந்தார், திடீர்னு அவர் செத்துட்டாருன்னு ஒரு செய்தி கேட்குறோம். அவங்க ஏற்கனவே கொண்டு போய் செக்கப் பண்ணால் அவருக்கு 5வது ஸ்டேஜ் 6வது ஸ்டேஜ் புற்று வியாதி இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது, சரீரத்தில் இருந்திருக்கு. ஆனால் தெரியவே இல்லை. அது கொஞ்சமாக அப்படியே இருந்திருக்கு. சில வியாதி ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஆனால் அது உள்ளுக்குள்ளே அது என்னாச்சுன்னா, மரத்தை போகிற மரம், சில மரம் நல்லா இருக்கும், அழகாக பச்சையாக இருக்கும். ஆனால் ஒரு புயல் அடிக்கும்போதோ சுழல்காற்று அடிக்கும்போதோ அது திடீர்னு சாஞ்சிரும். ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு போரை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, தெரியல. வெளியில் பட்ட பார்க்குறதுக்கு நல்ல மரம் போல் தோணுச்சு. ஆனால் அவனுடைய இருதயத்திலேயோ அவனுக்குள்ளேயோ பெருமை வேரூன்றி நிற்கிறது. தனக்கான தேடுகிறது, சுய மகிமையை தேடுகிறது. இப்படி பொல்லாத அந்த இருதயத்துக்கு அவன் இடம் கொடுக்குறப்படினாலே புயல் வரும், பிரச்சனை வரும். மன மேட்டுமை, விடுதலுக்கு முன்பாக மன மேட்டின்மை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி புத்தகத்தில். ஒரு மரம் விழப்போகுது, ஒருவன் விழப்போகிறான். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாக்கா, உள்ளுக்குள்ளே அது உள்ளுக்குள்ளே அதில் ஒரு பெரிய பொந்து ஓடிக்கிட்டே இருக்குது. அது வெளில யாருக்கும் தெரியாது. நம்முடைய மாம்சத்துலேயும் நம்முடைய இருதயத்தில் பெருமை அப்படியே புறையோடி போயிட்டுருக்கு. ஒரு வண்டு உள்ற நுழைஞ்சி மரத்தை அப்படியே குடஞ்சி தின்னு அது அப்படியே போயிட்டுருக்குன்னு சொன்னாக்கா இனம் கண்டுடணும். என்னுடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசம் இல்லை. பிசாசு வட்டம் விட்டுட்டுருக்குறான். ஏதாவது ஒரு காரியத்தை நான் நல்லா செஞ்சிட்டேன்னா, ஏதாவது ஒரு காரியத்தை திறம்பட, ஒரு காரியத்தை எல்லாரும் புகழும்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டேன்னா, எப்பொழுதும் என்ன சொன்னாக்கா, நம்ம வெகு சீக்கிரமாய் பெருமை அடைந்து அந்த பெருமையிலேயே ஊறி போய் அது புறையோடி போயிட்டுருக்கும்.
அதனால தான் அந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், இருதயத்தை சோதித்து பாரு, இதை சோதித்து பாரு, நீ வந்த வழியை மறந்துடாத, நீ எந்த இடத்துலேருந்து வந்த நீ மறந்துடாத. அதை எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எந்த இடத்துலேருந்து வந்த உன்னை சோதிச்சு பாரு, மறந்துடாத. உன் வாழ்நாள் பூராவும் மறந்துடாத, நீ எங்கேருந்து வந்தங்கிறத மறந்துடாத. தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவுனால் நீ பழைச்சிருக்க. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு ஒரு கதை உண்மையில் நடந்த அந்த கதையை நான் கேட்டேன். என்னென்னா, ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறுவன் ஆடு மேய்த்து கொண்டு அவன் காட்டிலே அவன் இருக்கிறான். ஒரு முறை ராஜா காட்டுக்கு வனத்துக்கு சென்று மிருகங்களை வேட்டையாட போகிறான். அந்த இனிமையான குரல் அந்த ராஜாவை மயக்கினது. அந்த இனிமையான குரல் எங்கிருந்து வருதுன்று ராஜா கண்ணோக்குறான், தன்னுடைய செவியை நோக்குறான். அங்கே ஒரு சிறுவன் அருமையாக அந்த குழல் ஊதி கொண்டு இருக்கிறதை அவன் ராஜா காணுகிறான். அவன் ராஜா பார்த்து, ஓ என்ன அருமையான குழலை இசைக்கிறது என்று சொல்லி அவனை தன்னுடைய அரண்மனைக்கு வேலைக்காக தன்னை கூப்பிடுகிறான். தன் அரண்மனையில் கொஞ்ச நாள் வேலை பார்க்கிறான். அப்புறம் அரசனையிலே அவனுக்கு ஒரு அமைச்சர் போஸ்டிங் கொடுக்கிறார். அப்புறம் அவனுக்கு ஒரு நிதி அமைச்சராக அரசாங்கத்துடைய முழு கஜானாவும் அவனுடைய கட்டுப்பாட்டிலே பொறுப்பில் இருக்கக்கூடிய கஜானாவுடைய முழு பொறுப்பையும் இப்பொழுது ராஜா அவனுக்கு கொடுக்கிறார். இப்பொழுது தேசம் நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ராஜாவுக்கு வயதாகி விட்டது. இப்பொழுது ராஜா மரணத்துக்கு போய்விட்டார், மரித்து விட்டார். இப்பொழுது ராஜாவுடைய மகன் அவன் இளவரசனாய் அவன் இப்பொழுது அந்த அரியணைக்கு அவன் ராஜாவாய் வருகிறான். அந்த ராஜாவாய் இளவரசனாய் வந்திருக்கிற அந்த இளவரசனிடத்தில் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் போய் சொல்லி ஒரு செய்தியை சொல்கிறார்கள். கேட்டியா ராஜாவே, உங்கள் அப்பாவோட இருந்த இந்த நிதி அமைச்சர் என்ன பண்ணியிருக்கான்னா, எல்லா சொத்தையும் அவன் தேசத்தில் கொள்ளையடித்து திருடி கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே ஒரு இரும்பு பெட்டி வைத்திருக்கிறான். அதில் பத்திரமாய் அவன் வைத்திருக்கிறான். இப்படி உங்கள் அப்பாவை ஏமாத்தினவன் இவன் என்று சொல்கிறார்கள். அதை அப்படியே அந்த இளவரசன் நம்பிவிட்டான். இளவரசன் நம்பின உடனே நிதியமைச்சரை கூப்பிடுகிறார். நிதியமைச்சர் அவர்களே, என்னுடைய அப்பாவை ஏமாற்றியிருக்கிறாய், ராஜ்யத்தை ஏமாற்றியிருக்கிறாய், எல்லாம் ஏமாற்றி உன்னுடைய வீட்டிலே ஒரு பெட்டி வைத்திருக்கிறாயாமே, அந்த பெட்டியில் எல்லா பொருளையும் கொண்டு போய் நீ அங்கே பெட்டகமாய் எல்லாத்தையும் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டிருக்கிறாயாமே, எங்கே நீ இங்கே மட்டும் இரு, நான் ஆட்களை அனுப்பி அந்த பெட்டியை நான் இங்கே கொண்டு வந்து அரசவைக்கு முன்பாக அதை நாங்கள் பரிசோதிக்கணும் என்று இளவரசன் சொல்வான். அப்பொழுது அவன் சொல்லுவான், எஜமானே ராஜாவே, வேண்டாம் 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 வேண்டாம், அந்த பெட்டியை நீங்கள் பரிசோதிக்க வேண்டாம், உங்களுடைய எந்த சொத்தும் அந்த பெட்டியில் இல்லை. தயவு செய்து ராஜாவே, நீங்கள் பெட்டியை எடுக்க ஆள் அனுப்பவும் வேண்டாம், அதை நீங்கள் திறந்து பார்க்கவும் வேண்டாம். இல்லை, நீ எங்கள் அப்பாவுடைய முழு சொத்தையும் ஏமாற்றி அதில் வைத்திருக்கிறாய் சொன்னான். அங்கே காவலர்கள் போகிறார்கள், பந்துமஸ்தோடு போகிறார்கள், பெட்டியை ஏற்றுகிறார்கள், ரதத்தில் ஏற்றி பெட்டியை கொண்டு வந்து அரசவையிலே கொண்டு வந்து பெட்டியை அங்கே வைத்திருக்கிறார்கள். வைத்து ஆட்களை அனுப்பி ராஜா பெட்டியை திறக்க சொல்லுகிறான். பெட்டியை திறக்கிறான். பெட்டியை திறந்த உடனே 2 பழைய ட்ரெஸ் அதிலே ஒன்று இருந்தது. பழைய ட்ரெஸ், கிழிந்ததும் பொத்தலுமான ட்ரெஸ். அரசவை அதிர்ந்து போனது. இளவரசன் ராஜா அந்த நிதியமைச்சரை கேட்குறான், இது என்ன என்று கேட்டான். ராஜாவே, நான் இந்த அரண்மனைக்கு உங்கள் அப்பா வேலைக்கு என்னை கூப்பிடும்போது இந்த சட்டையை தான் நான் போட்டிருந்தேன். ஆகையினால் நான் எந்த போஸ்டிங்கில் நான் இருந்தாலும் என் கண்ணுக்கு முன்பாக என் வீட்டிலே நான் மறந்து போகக்கூடாதபடிக்கு இந்த என்னுடைய அந்த பழைய ட்ரெஸ்ஸை பத்திரமாய் பாதுகாத்து என் நினைவிலே இருக்கும்படி வைத்திருந்தேன் ராஜாவே. ஆகையினால வேறு உங்களுடைய சொத்தோ உங்களுடைய அப்பாவுடைய சொத்தோ அது இல்லை, என்னுடைய நினைவுக்காக நான் வைத்திருந்தேன் ராஜான்னு சொன்னான். அரசவை வெட்கப்பட்டு துக்கப்பட்டு இப்படி உத்தமோடைய மனுஷனை நாம் குற்றப்படுத்தி அவனை இப்படி அவமானப்படுத்தி நிந்தித்தோமே என்று சொல்லி ராஜ அரண்மனையிலையும் அவனுக்கு ஆலோசனை பண்ணின எல்லாருக்கும் ஒரு வெட்கமும் துக்கமும் அவர்களை சூழ்ந்து கொண்டது. இந்த கதை மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நான் எந்த இடத்திலிருந்து வந்தேன், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை அழைச்சிங்க, நான் மறந்து போகக்கூடாது. இந்த பூமியில் இருக்கிற நாள்லாம் மறந்து போகவே கூடாது.
நம் இருதயத்தை எப்பொழுதும் சோதித்து ஆராய்ந்து எப்பொழுதும். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் ஒரு கேடு நிறைந்தது ஒன்று இருக்குமானா அது எதுன்னா, நீங்களே வாசிங்க எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம். எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்க கேட்போம். எரோமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. மைக்கில் வாசிக்க. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளது, மகா பெரிய கெடு உள்ளது, அதை அறியத்தக்கவன் யார்? இதை பரலோக தேவன் அறிவார். இரண்டாவது, தாழ்மையுடைய ஜனங்களுக்கு தம்முடைய இருதயத்தில் உள்ளதை அவர்களுக்கே அவருடைய நிலைமையை காணும்படி தேவன் அருள் செய்வார். இந்த சங்கீதம் 139 நாம் வாசித்தபோது, என் இருதயத்தில் உள்ளதை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். கேன்சர், புத்து வியாதி ஸ்டேஜ் 1 இருக்கா, ஸ்டேஜ் 2 இருக்கா, என் இருதயம் எந்த அளவில் கேடு நிறைஞ்சிருக்கு, பெருமையை நான் எந்த அளவு பெருமையுடையவனாக இருக்கிறேன், அகங்காரம் கொண்டவளாக இருக்கிறேன், நான் மனம் புண்படுறேன், மனத்தாங்கள் அடைஞ்சிடுறேன், எவ்வளோ பெருமை இருக்குது, சுயநலக்காரியாக இருக்கிறேன், தனக்கானதை நான் தேடிடுறேன், எவ்வளோ என் இருதயம் கேடு உள்ளதாக இருக்குங்கிறத நானே கேட்கணும். ஆண்டவரே என்னுடைய நிலைமை எனக்கு காண்பியும். சில நேரங்களில் டாக்டர் நம்மளை பரிசோதித்து ஸ்கேன் எடுத்து அந்த படத்தை காமிப்பாங்க. உங்களுடைய கிட்னியில் இவ்வளோ கல் இருக்குது, உங்களுடைய இருதயத்தில் இவ்வளோ அடப்பு இருக்குது, உங்களுடைய இருதயத்தில் இவ்வளோ அடப்பு இருக்குதுன்னு சொல்லி எனக்கு படம் எடுத்து எனக்கு காமிச்சாங்க. என்னுடைய ஹார்ட்டுடைய ப்ராப்ளம் நிலைமையை எப்படி இருக்குதுன்னு சொல்லி எழுத்து வடிவத்திலையும் படத்தின் வடிவத்திலையும் வாய்ஸ் வடிவத்திலையும் அதை எடுத்து எனக்கு காமிச்சாங்க. இங்கெல்லாம் உங்களுக்கு அடப்பு இருக்குது, இங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது உங்களுடைய இருக்குங்கிறத இன்றைக்கி மிஷின் எடுத்து காமிக்குது. அப்போ உடனே நான் வைத்தியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்து, சரிங்க இந்த அடப்பை எப்படி நீக்கிறது, இதுக்கு எப்படி வைத்தியம் பண்ணுறதுங்கிறத, இந்த சரீரத்துக்கு வேண்டிய வைத்தியத்துக்கு போகிறோம் அந்த படம் எடுத்து. ஆனால் ஆவிக்குரிய வைத்தியம் ஒன்று பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஆவி கரப்பட்டுடுது, மனத்தாங்கள் அடைஞ்சிடுது, ஆவியில் பெருமடைஞ்சிருது, ஆவியில் பழிவாங்க ஆரம்பிச்சிடுறோம். ஆவிக்குரிய வியாதி நம்மளை பழிவாங்குது. சரீர வியாதி வேறு, ஆனால் ஆவிக்குரிய வியாதிங்கிறது வேறு. அந்த ஆவியாக இருக்கிற கர்த்தர் தாமே நம்முடைய ஆவியில் மறைந்திருக்கிற எல்லா அசுசங்களையும் எல்லா அவலட்சங்களையும் காண்பிப்பதற்கு என்னை எப்படி ஒரு எக்ஸ்ரே மிஷினுக்கு என்னை ஒப்பு கொடுக்குறோமோ, சில எக்ஸ்ரே மிஷின் விதவிதமான மிஷின்லாம் இன்றைக்கி வந்திருக்குது. நாம் அங்கே போனால் செத்தவனை போல் மாறிடணும், எந்த கையும் காலும் ஆட்டவே முடியாது. சில ஸ்கேன் மிஷினில் செத்தவனை போல் இருந்துடணும். அது உள்ள தோசைகளில் தோசை சுடுறது மாதிரி உள்ள போகும், உள்ள விட்டு போயிட்டு எல்லா ஃபோட்டோவும் எடுக்கும், எல்லா படமும் எடுத்து உடனே ரிப்போர்ட்டுக்கு வந்துடும். இதே போல் நானும் என்னை அப்படியே விட்டு கொடுத்து, ஆண்டவரே எவ்வளோ கிறுக்கு நிறைந்த இருதயம், கவலைப்படுறேன், சந்தேகப்படுறேன், அவிசுவாசம் இருக்குது, நான் பெருமை அடைஞ்சிடுறேன், மனத்தாங்கள் அடைஞ்சிடுறேன் ஆண்டவரேன்னு சொன்னால், ஆண்டவர் எல்லா படத்தையும் ஒன்று விடாமல் படம் எடுத்து எல்லாமும் நமக்கு எடுத்து ஆண்டவர் காமிப்பார். தாழ்மையுள்ள உடனே பார்த்து அதுக்கு வேண்ட வைத்தியத்தை அவர்கள் வைத்தியம் செய்வதற்கு தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்பொழுதும் நம்மை நிதானித்து சோதித்து நம்முடைய இருதயத்தின் நிலைமை எப்படி இருக்குங்கிறத அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கணும் நமக்கு. அதான் வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. பவுல் பயந்துருந்தாங்க. நன்மை ஒன்றும் வாசம் இல்லாத மாம்சத்தில் நான் குடியிருக்கிறேன், அவருக்குள்ள ஒரு பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது. அருமையான சகோதரிமார்களே, இங்கே நீங்கள் 30 வருஷமாக ஆண்டவர் பின்பற்ற சகோதரிமார்கள் இருக்கீங்க. நான் நன்றி செலுத்துகிறேன், நன்றியுடனாக இருக்கிறேன். அநேகர் 35 வருடம்
சகோர் மேகநாதன் அவர்கள் ஏறத்தாழ 45 வருடங்கள் வருடாய் அவரோடு கூட நானும் 45 வருடங்கள் நான் இருக்கும் என்று யோசிக்கிறேன். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த நாட்களில் எங்களை தேவன் அழைத்தார், அவருடைய பணிக்கென்று அழைத்தார், அவருடைய சித்தம் செய்யும்படி அழைத்தார். இந்த நாள் வரைக்கும் எங்களை நிலை நிற்கும்படிக்கு அவருடைய மகாபரிதான தயவு, மகாபரிதான இரக்கம் அவருக்கு நான் நன்றி செலுத்தேன். இப்படி அதிக வயது உடையவர்கள் எத்தனையோ ஆண்டவரை தெரிந்தவர்கள் கூட நீங்கள் இருக்கீங்க. ஆனால் நம்முடைய இருதயம் அவர் அழைக்கும்போது நம்முடைய இருதயம் எப்படி இருந்தது? உன்னை அழைக்கும்போது உன்னை அத்தி மரத்தில் இருக்கும்போது பேசி கொண்டு உன்னை அழைத்தேன். அதான் சொல்கிறார். யோசியாவில் வாசித்தோம், பிரதர் வாசித்தாங்க. இந்த யோசியாவில் இருந்த வசனத்தை மறுபடியும் நான் உங்களுக்கு அந்த வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் வாசித்த அந்த வசனத்திலேயே சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எந்த நிலையிலிருந்து வந்தோங்கிறத அவங்க மறந்துட்டாங்க. அவங்க சொல்கிறார், உன் பக்தி, உன் வேஷம், உன் மாய்மாலம், உன் நடிப்புலாம் எப்படி இருக்குன்னா, வாசிக்கிறோம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் அவர்கள் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற்காலையில் ஒளிந்து போகிற பனியைப் போலவும் பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும் புகை கூண்டில் எரிய போகிற புகையைப் போலவும் இருப்பார்கள். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை என்று வேறே தேவனை அறிய வேண்டாம். என்னை என்று இரட்சகர் ஒருவரும் இல்லை. அவர் ஒன்றை அவளுக்கு ஞாபகப்படுத்துகிறார். எகிப்து தேசத்திலிருந்து நான் உன்னை அழைச்சிட்டு வந்தேனே, உன்னுடைய நிலைமை எவ்வளோ மோசமான நிலைமை தெரியுமா? மகா வறட்சியான தேசத்துலேருந்து உன்னை அழைச்சிட்டு வந்தேன். சிங்காரமான பாலும் தேனும் ஓடுகிற அருமையான தேசத்தில் உன்னை கொண்டு வந்தேன். ஒரு மனுஷன் கை நீட்டக்கூடாதபடிக்கு உன்னை கழுகுகளுடைய செட்டைகளும் கீழ் வைத்து உன்னை அவ்வளோ பாதுகாப்பாக பத்திரமாக உன்னை கொண்டு வந்தேன். கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தேன். அந்த வானத்திலிருந்து மன்னா உனக்கு கொடுத்தேன். இவ்வளோ அற்புதங்களும் அதிசயங்களும் செஞ்சு உன்னை கொண்டு வந்தேன். ஆனால் வெகு சீக்கிரம் உடைய இருதயம் மறந்துடுச்சே. எந்த இடத்துலேருந்து நான் உன்னை கொண்டு வந்தேங்கிறத மறந்துட்டியே. நீ இருதயம் எவ்வளோ பெருமையாயிடுச்சு. இன்னைக்கு பணம் இருக்குது, உனக்கு பேர் இருக்குது. அந்த நாளில் உனக்கு பேர் இல்லை, ஊர் இல்லை, அட்ரஸ் இல்லை. நம்ம கிராமத்தில் சொல்லுவோம், தட்டி போட்ட ராட்டியை பிரட்டி போட ஆடு இல்லை. உனக்கு யாருன்னே தெரியாது. அடுத்த வீட்டில் ஊரில் சீச்சின்னு இருந்த. இன்னைக்கு ஊரில் உனக்கு ஒரு பேர் இருக்கு. இன்னாருன்னா சேட்டுன்னா இன்னாருன்னு தெரியுது. அன்னைக்கு ஊரில் உன்னை கண்டுக்கிறது ஒரு ஆள் கிடையாது. சீச்சின்னு இருந்த நீ. இன்னைக்கு சேட்டுன்னா யாருன்னு தெரியுது, பேர் தெரியுது. ஆனால் இன்னைக்கு உன் மண்டை வீங்கிருக்கு. சாக்கரை. உன் பக்தி எப்படி இருக்குன்னா, காலையிலே காணும் மேகத்தை போல இருக்கு. காலையில் ஒரு மேகத்தை பார்க்குறோம் ஆசையாக, இது மழை பெஞ்சிரும்னு பார்க்குறோம். ஓ நல்லா மப்பு இருக்குது, மேகம் இருக்குது, இன்றைக்கி மழை பெஞ்சிரும், நல்லா வறட்சியான இடத்துல மழை பெஞ்சுன்னு பார்க்குறோம். ஆனால் வெயில் ஏற ஏற அந்த மேகம் அப்படியே போயிடுச்சு. சிலருடைய பக்தி அப்படி இருக்குது. உன்னுடைய பக்தி இப்படி இருக்குது. உடைய காலத்தில் பனியை போல் இருக்குது. ராத்திரி போல் சொடன்னு பனி அப்படியே பெய்கிறது மாதிரி, நிலம் நினைறது மாதிரி இருக்குது, நினைறது மாதிரி இருக்குது. ஆனால் சூரியன் ஏற ஏற அந்த ஈர நைப்பே இல்லைம்மா இருதயத்தில். பக்தி வேஷமும் மாய்மாலமும் நடிப்பும் வஞ்சகமும் நிரம்பி இருக்கு. பனி போயிடுச்சு. பெருங்காற்று களத்திலிருந்து பறக்கடிக்கிற பதரை போலவும். இப்போதான் போரடிக்கிறதுலாம் இல்லை, இப்போ எல்லாமே மிஷின் போயிடுச்சு. அந்த காலத்தில் போரடிச்சாருனாக்கா அவங்க போரடிக்கிற நெல்லை போராக கிடக்கும். நான் பண்ணையில் வேலை செய்யும்போது அந்த போரடிக்கிற நெல்லை
போரா கொட்டியிருப்பாங்க, வைக்க போகிற மாதிரி கொட்டியிருப்பாங்க அந்த நெல்லை. அந்த நெல்லை தூத்துறதுக்கு 4 ஆள் 5 ஆள் 6 ஆள் விட்டுருவேன் அது தூத்துறதுக்கு. ஏன்னா மழையாக இருக்கும், இந்த தூசி, அந்த தூசியும் நெல்லும் கலந்து கலந்து இருக்கும். நாங்கள் பார்க்குறோம், போரடிக்கிற களத்தில் பறக்கடிக்கிற பதரை போல் இருக்குது. பதறு எவ்வளோ சீக்கிரமாக வேகமாக பறந்து போயிடுதுல்ல. சிலருடைய பக்தி அப்படி இருக்குது. மணி இல்லை நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரும்போது பறந்து போயிடுறாங்க. ஊரோடு உலகத்தோடு ஜாதியோடு ஜனத்தோடு அவங்க பதறா போயிடுறாங்க. மணியாக இருந்தாங்கன்னா அது முத்துன்னு விழுந்துருக்கும். மணி இல்லை, பதற போல் இருக்காங்க. சிலருடைய பக்தி புகை போல் இருக்குது. புகை கூண்டில் என்ன செய்யணாக்கா, அங்கே நெருப்பு இருந்தது, கொஞ்ச நேரத்தில் அந்த புகை கூண்டில் அந்த புகை ஏறி அது அப்படியே களைஞ்சி போயிடுது. அதான் வாசிக்கிறோம், புகை கூண்டில் ஏறி போகிற புகையை போல இருக்கிறார்கள். அவருடைய பக்தி வேஷம் புகை கூண்டில் ஏற இந்த புகையை போல அப்படி போயிடுச்சு. ஜாக்கிரதை, நீ வந்த வழியை மறக்க வேண்டாம், இருந்த இருப்பை மறந்து போக வேண்டாம், மனத்தாழ்மையுடையவளா நீ இருந்துரு. இதை சொல்லுவார். யார் சொல்லுவார்னா யூதா சொல்லுவார். யூதா எழுதின நிருபத்தில் நான் சிலத்தை நான் தியானித்தேன். அதை நாம் திருப்பிக் கொள்வோம். யூதா எழுதின நிருபம், வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம், முந்தின புஸ்தகம், 12வது வசனமும் 12வது வசனம் 13வது வசனம். யூதா எழுதின நிருபம் 12வது வசனமும் 13வது வசனமும் வாசிங்க. இவர்கள் உங்கள் அன்பில் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தெழுகிற அமளிகளான கடல் அலைகளும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரூரிலே வைக்கப்பட்டிருக்கிறது. சில பேருடைய வாழ்க்கை பக்தியின் வேஷம், பக்தியின் மாய்மாலம், நடிப்பு இருக்கு. அவங்கள குறித்து எப்படி சொல்றாரு, உங்களோடு கூட அன்பின் விருந்துகள் அப்பம் விடுவாங்க, அன்பின் விருந்துகள்லாம் அவங்க எல்லாம் பங்கு பெறுவாங்க. அவர்கள் இருதயத்தில் தன்னுடைய இருதயத்தின் நிலைமையை அவங்க என்ன பண்ணுறதில்ல, உணர்றதில்ல. தங்களையே தாங்களே மேய்ச்சிக்கிறாங்க. இயேசு அவங்கள மேய்க்கணும்னு அவங்க என்ன பண்ணுறதில்ல, விரும்பலை. தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுவாங்க, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறப்ப, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடையேன், அவர் என்னை புல்லுகளை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டை என்னை கொண்டு போய் விடுவார், சத்துருக்களுக்கு என் பந்தியை ஆயத்தப்படுவார், நான் பயப்பட மாட்டேன், அவருடைய கோலு தடி என்னை தேற்றும், அவர் என்னை, அதாவது நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அந்த முடிவு என்ன வாசிக்கணும், கர்த்தர் மேய்த்தா அப்படி தான் நடக்கும். ஆனால் தங்களை தாங்களே மேய்ச்சிக்கிறவங்களுடைய வாழ்க்கை என்ன நடக்கும்னு சொன்னாக்கா, வாசிக்கிறோம், தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள், தங்களுடைய புத்தியை நம்புகிறவர்கள், எனக்கு எல்லாம் தெரியும், தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள் இவர்கள் நிலைமை எப்படி இருக்காங்க, காற்றுகளால் அடியுண்டுகிற தண்ணீரற்ற மேகங்கள். சில மேகங்கள் வறட்ச இருக்கும், தண்ணி தேவை இருக்கும், ஆனால் மேகம் அப்படியே புரண்டு போயிட்டு வந்துட்டு இருக்கும். சிலருடைய பக்தியின் வாழ்க்கை, அந்த இஸ்ரேல் ஜனங்களை பார்த்தா தான் ஓசியா சொல்கிறார், அப்படி பக்தி இப்படி இருக்குப்பா. இன்றைக்கும் இந்த நாட்கள் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அந்த அப்போஸ்தலனாகிய யூதா சொல்கிறார், இயேசுவோடு கூட பிறந்த அந்த யூதா சொல்கிறார், சில பேருடைய பக்தி இப்படி தான் இருக்குது ஆண்டவரே, என் பக்தி எப்படி இருக்குது ஆண்டவரே. அதாவது அடியுண்டுற தண்ணீரற்ற மேகங்களுமா இருக்குது. தண்ணீரற்ற மேகம், சில மேகம் தண்ணி மழை பெய்கிற மேகம் இருக்குது, சில மேகம் என்னன்னா மழை பெய்யாத மேகம் இருக்குது. நாம் அப்படி இருக்கக்கூடாது, தண்ணீருள்ள மேகங்களாக இருக்கணும். இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேரற்று போன மரங்களுமா இருக்கிறோம். 2 தரம் நட்டதை பொடுங்கிறது போல, அப்புறம் நல்ல மரம், அப்புறம் உதிர்ந்து போயிடுது, வேறு இல்லை, ஆனால் அதில் ஒட்டுமொத்தம் கனி இல்லை, இப்படி இருக்கிறாங்க.
தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளுமாய் இருக்கிறார்கள். கடலில் நீங்கள் போய் கடலில் பார்த்தா தெரியும், அங்கே நுரைகளை தள்ளி கொண்டு வந்து அங்கே இருக்கிற குப்பை, அங்கே இருக்கிற அழுக்கு, அங்கே இருக்கிற பிஞ்ச செருப்பு. நான் கடற்கரையுடைய ஓரத்தில் நின்று அப்படி பார்ப்பேன். அங்கே இருக்கிற நுரையில் வந்து தள்ளும் அப்படியே நுரை. அங்கே பார்த்தா பிஞ்ச செருப்பு, பிஞ்சு போன அந்த டயரு, பிஞ்சு போன ட்ரெஸ்ஸு எல்லாம் நுரை தள்ளி கூட தள்ளும். இன்னொரு வேதத்தில் வாசிக்கிறோம், துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை, அவர்கள் நுரையை கல்லுகிற அந்த நுரையை போல் இருக்கிறார்கள். கடலை போல் அவருக்கு சமாதானமே இல்லை, அவனுடைய இருதயத்தில் நுரையை போல் இருக்கிறார்கள். இப்படி தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களிலும் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரமாக இருக்கிறார்கள். நான் வானத்தில் அப்படி ராத்திரியில் பார்த்தோன்னு சொன்னாக்கா சில நட்சத்திரம் என்னன்னா அப்படி வேகமாக இப்படி போகும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு எனக்கு தெரில. சில நட்சத்திரம் ஸ்பீடாக அப்படி போகும். அந்த இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து இன்னொரு நட்சத்திரம் இப்படி குறுக்க அப்படி வரும். இப்படி ஒரு நட்சத்திரம் சட்டுன்னு சருன்னு இப்படி போகும், அப்புறம் நட்சத்திரம் இப்படி போகும். நீங்கள் எத்தனை பேர் பார்த்துறீங்கன்னு எனக்கு தெரில. நீங்கள் பார்த்துறீங்களா? மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரம். அதுக்கு லக்கே கிடையாது, அதுக்கு நோக்கமும் கிடையாது, லட்சியமும் கிடையாது. அது எப்படியோ நான் நேராகவே பாடத்தில் பார்த்துருக்கேன். ஆனால் வேதத்திலையும் எழுதியிருக்கு, மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். அவங்களுக்கு நோக்கமோ லட்சியமோ கிடையாது. எங்கேயும் கிழக்க போகும், மேற்க போகும், தெற்க போகும், வடக்கம் போகும். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாக இருக்கார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்காக காரிருள், என்றென்றைக்கும் நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் நம்ம சோதித்து அறிந்து நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், எப்படிப்பட்டவளாக இருக்கேன், என்னை சோதித்து அறியணும். வாழ்க்கையில் சோதித்தறியாத வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கை. எத்தனையோ பல ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுக்கு முன்னாடி வாழ்ந்த மனுஷன் சாக்ரட்டிஸ் நான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இயேசுக்கு முன்னாடியே சொன்னவன் அவன். இயேசுக்கு முன்னாடியே சோதித்தறியாத வாழ்வு சீரழிந்த வாழ்க்கை ஒப்புன்னு சொல்லுவான். அதனால் சோதித்தறியும். சில டிரைவர் காரில் போவாங்க, சக்குன்னு காரை நிப்பாட்டுவார். இந்த டிரைவர் நிப்பாட்டிட்டு கீழே இறங்கி போய் இந்த டிரைவர் நம்ம 4 சைடும் போய் அந்த டயரை போய் டக்கு டக்கு டக்குன்னு தட்டி வைப்போம். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி சில டிரைவர், புத்திசாலி டிரைவர் இறங்கி பார்த்து டொக்கு 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 தட்டுவார். காற்று அளவு குறைஞ்சிருக்கா, காற்று சரியாக இருக்கான்னு பார்ப்பார். காற்று குறைஞ்சிட்டா போச்சு, பஸ்ஸு போச்சு. சோதித்து அறிவான். அதே போல் நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதும் சோதித்தறியணும். சோதித்தறியாத வாழ்வு உருப்படாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்பொழுதும் இந்த பூமியின் நாட்களில் என்னுடைய இருதயம் எப்படி இருக்குது, தேவனை மாத்திரம் நேசிக்கக்கூடிய இருதயம் இருக்கா? ஏன்னா கெட்டுப்போன இருதயமாச்சே, வழி விலகி போகிற இருதயமாச்சே, மகா கேடுன்னு இருந்த இருதயமாச்சே, வஞ்சகன் இருந்த இருதயமாச்சே, நன்றியை சீக்கிரமாய் மறந்து போகிற இருதயமாச்சே, வந்த வழியை சீக்கிரமாய் மறந்து போகிற இருதயமாச்சே, கையை காயறதுக்கு முன்னாடியே காஞ்சி போகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட்ட அதை நன்றியை மறக்க போகிற இருதயமாச்சே, நன்றி கட்ட இருதயமாச்சே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், நன்றி கட்டவர்கள், கடைசி காலத்தில் நன்றி கட்டவர்கள். நன்றி கட்ட இருதயம் நமக்கு ஒருபோதும் வந்துட வேண்டாம். பார்க்குற மனைவிடத்திலோ, பார்க்குற புருஷனிடத்திலையோ, பிள்ளைகளிடத்திலையோ நன்றி நிறைந்த இருதயம் நம்புகிறோம். ஆண்டவர் அந்த நாட்டில் ஒரு சொம்பு தண்ணி கொடுத்தவனுக்கு கூட அதனுடைய பலனை அவனுக்கு கொடுக்குறவராக இருக்கிறார். அவ்வளோ நன்றியுடையவராய் தேவன் தம்முடைய வேலையை செய்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அதனால் இந்த நாட்களில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இதயம் கிறுக்குக்கும் கேடுக்கும் வஞ்சகத்துக்கும் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உடைய தேவன். ஆனால் வாழ்கிற நாட்களில் ஆண்டவரே என் இருதயம் உங்களுக்கு செம்மையாக இருக்கட்டும் ஆண்டவரே, கேடு கிறுக்குன்னு இருந்துறத வேண்டாம், எனக்கு உதவி செய்யுங்க. உதாரணமாக இன்னொன்று, 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம்
17வது வசனம். 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வாசிங்க அடுத்தபடி. வஞ்சகமாய் நடக்கிறவனிடத்தில் இருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். அடுத்தது 19 வாசிங்க. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டவனாய் இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாய் இருக்கிறானே. அவர் சொல்றார், இந்த யூதா சொல்றது போலவே இவரும் சொல்றார். என்ன சொல்றார்? இவர் தண்ணீர் இல்லாத கிணறு. கிணறு அழகாக கட்டப்பட்டிருக்கு. ஆனால் தண்ணி குடிக்கணும்னு போகிறோம், ஆனால் கிணத்துல தண்ணி இல்லை. சிலருடைய வாழ்க்கை அழகாய் கட்டப்பட்ட கிணறு போல் இருக்குது, ஆனால் தண்ணீர் இல்லை. வருத்தம் முடிக்கிறது. அங்கேயும் வாசனை, சுழல் காற்றினால் அடியொண்டுகிற மேகத்தை போல் இருக்கிறது. அப்பா மேகம் வந்துச்சுப்பா, மழை இன்னைக்கு ஒரு கொட்ட போகுது. ஆனால் 5 நிமிஷத்தில் பார்த்தா அந்த மேகம் எங்கேயோ போயிடுச்சு. சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்கு. இவர்களுக்கு என்றுமுள்ள காரிருளே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதை, நான் பயப்படணும். அதனால் வாடுகிற நாட்களில் ஆண்டவரே என் இருதயத்தை பரிசோதித்து அறிந்து கொள்ளும், என் நிலைமை அறிந்து கொள்ளும். நான் என்னை தாழ்த்துட்டோம், என்னை எப்பொழுதும் தாழ்த்துட்டோம். ஒருபோதும் என்னை உயர்த்த வேண்டாம். இன்னொன்று, 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் புஸ்தகத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம். 1 சாமுவேல் புஸ்தகம் 16. அங்கே ஆண்டவர் சொல்லுவாங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6, 7. 1 சாமுவேல் புஸ்தகம் 16வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனம் வாசிங்க. அவர்கள் வந்தபோது அவன் எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன்தானாக்கும் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ஆண்டவர் சாமுவேலுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. ஈசாயுடைய வீட்டுக்கு போ, அவனுடைய மகளில் ஒருவனை நீ அபிஷேகம் பண்ணு, அவனை ராஜாவாய் இஸ்ரேல் தேசத்தில் அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சாமுவேலுக்கு சொன்னாங்க. இப்போது ஈசாவுடைய வீட்டுக்கு சாமுவேல் போயிருக்காங்க. அங்கே அவனுக்கு ஏறத்தாழ 8 மகன் இருக்கிறாங்க, ஏறத்தாழ 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அதில் ஒருத்தவனை ஆடுமைக்கு அனுப்பிச்சிட்டாங்க, கடைக்குட்டியை. பாக்கி 7 பேரையும் வீட்டில் நல்ல ட்ரெஸ் உடுத்தி, அவங்களாம் நல்ல வாட்டஞ்சாட்டமான ஆளாக இருக்கிறாங்க. நல்ல அழகு, நல்ல உயரம், ரொம்ப திறமையான நல்லா மிடுக்கான சாமுவேல். 7 பேரும் அங்கே 7 பேரும் அப்படியே உட்காந்துருக்குறாங்க. சாமுவேல் பார்க்குறாரு. அவரும் குழம்பிட்டார், சாமுவேலும் குழம்பிட்டார். தைல குப்பியும் எடுத்துட்டார் கையில். அவன் ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பேருங்கிறதெல்லாம் இருக்குது, நீங்கள் பொறுமையாக வாசிங்க. மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அதில் பெரியவன் பேர் எலியாப்ங்கிற மனுஷனை பார்க்குறது, ஓ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட போகிறோம் இவன் தான்னு தீர்க்கதரிசியாக நம்பிடுறார். அப்போது இடைமறித்து ஆண்டவர் சாமுவேலை பார்த்து ஒன்று சொல்கிறாங்க. சாமுவேலை நோக்கி, நீங்களும் நானும் இருதயத்தில் பத்திரமாக வச்சுக்க வேண்டிய ஒரு வசனம். சில பேரை மூஞ்ச பார்த்தோன்னே கணிக்கக்கூடிய பொல்லாத மாம்சம் கொண்டவங்க நம்ம எல்லாருமே. அவ்வளோ கேடுன்னு இருந்த மனுஷர்கள், எவ்வளோ ஞானமுள்ள தீர்க்கதரிசி அவனே வஞ்சிக்கப்படுறான் பாருங்க. இப்போ நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட முடியும். இவனாக்கும் என்று சொல்கிறான்.
பண்ணப்படும் இவன் தானாக்கும்னு சொல்கிறான். அப்போ கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். சரீர முகத்தை பார்த்து ஏமாந்து போக வேண்டாம், சரீர வளர்ச்சியை பார்த்து ஏமாந்து போக வேண்டாம். முக கலர் இருக்குது, முகக்கட்டு இருக்குது. அதான் நீதிமொழி புஸ்தகத்தோட வாசிக்கிறோம், அழகுள்ள ஸ்திரீ. மீதி சொல்லுங்களேன் பார்ப்போம். சொல்லுங்க சகோதரி, சொல்லுங்க. அழகுள்ள ஸ்திரீ. தேவனுடைய பார்வையில் அப்படி தான். மனுஷனுடைய பார்வையில் அழகு இருக்குது, உயரம் இருக்குது, நல்ல கலர் இருக்குது, முகவெட்டு இருக்குது. அருமையானவளே, தேவனுடைய பார்வையில் அழகும் கலரும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் வாசிக்கிறோம் என்ன இருக்கிறோம், இவனுடைய வளர்ச்சியை பார்க்க வேண்டாம். என்ன இருக்கிறோம், இவனை நான் என்ன செஞ்சேன், புறக்கணித்தேன். இவனை நான் புறக்கணித்தேன். ஏன்னா இவனுடைய இருதயத்தில் செம்மையான எண்ணம் இல்லை, மனத்தாழ்மை இல்லை. தாங்கள் பெருமையாக இருக்கிறாங்க. மனுஷன் பார்க்குறபடி நான் என்ன மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன். மனுஷன் பார்க்குறபடி நான் பார்க்க மாட்டேன். என்ன எழுதுகிறார், மனுஷர் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை மட்டும்தான் பார்ப்பான், நான் அவனுடைய இருதயத்தை பார்ப்பேன். சங்கீதம் 139 சொன்னது போல, இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து அறிகிறவர் நான். அவனுடைய முகத்தை, நீங்கள் முகத்தை பார்ப்பீங்க, ஆனால் நான் இருதயத்தை பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாழ்கிற நாட்களெல்லாம் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்ப்பார்னா இப்படி சாட்சி சொல்லணும். தாழ்மை கொண்டவள், நன்றி உடைய இருதயம் கொண்டவள், தனக்கானது தேடாதவன், தன் சுய மகிமையை சுய கணத்தையோ தேடாத ஒரு மனுஷன், இவன் பிறருக்காய் வாழ்ந்தவன், என்னுடைய இருதயத்தில் நன்றி இருக்கிறது, தான் எங்கேருந்து வந்தங்கிறத இவள் மறக்கலை. வாழ்நாள் பூரா நன்றி இருதயம் கொண்டவர்கள், தம்மை சிருஷ்டி கர்த்தாவுக்கு முழு இருதயத்தோடு நேசிக்கிறவர்கள் என்று நம்மை ஒருவரையும் பார்த்து சொல்ல வேண்டும். பிரியமானவர்கள், நாம் கேட்ட வார்த்தைக்கு நம்பிக்கை அறிக்கையிடலாம். சுருக்கமாய் எழுந்திருச்சு நீங்கள் நம்பிக்கை இருக்கலாம். ஒவ்வொருத்தராய் கேட்ட வார்த்தைகள். எங்கள் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்திருந்தீர். உம்முடைய பிரசன்னம் இருந்தது. ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே பேசியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறதில்லை. ஆண்டவரே, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை பார்க்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் அந்தரங்கத்தை பார்க்கிற பரமபிதாவாக இருக்கிறீர். எங்களுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாய் பலனளிக்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் எங்களை தாழ்த்த விரும்புகிறோம், மனம் திரும்ப மாற விரும்புகிறோம். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று எங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே, நீர் நித்திய வழியில் எங்களை நடத்தும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயங்களையும் எங்களுடைய சிந்தைகளையும் நாங்கள் சோதித்து, ஆண்டவரே, நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் மேல் பாராட்டின எல்லா இரக்கங்களுக்கும் நாங்கள் எல்லளவேனும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. நீர் எங்களுக்கு தந்தொழிலிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, தாழ்மையில் இருந்தவர்கள், ஆண்டவரே, ஒரு கண்ணும் எங்கள் மேல் நோக்கமாக இருந்ததில்லை. ஆண்டவரே, எசேக்கியேலில் சொல்கிறது போல, உங்களுடைய பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீர் நான் உன்னருகே கடந்து போகும் பொழுது நீர் வெளியே எரியத்தக்கதாய் கிடந்தாய். நான் உன்னருகே கடக்கும் பொழுது ஆண்டவரே, இரத்தத்தில் கிடந்தாய். இரத்தத்தில் கிடந்த உன்னை பார்த்து நான் பிழைத்திரு என்றேன் என்று சொல்லி, ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து, எங்களுடைய மீறுதல்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, இந்நாள் வரைக்கும் நீர் எங்களை உயிரோடு வைத்திருக்கிறீர். எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களுடைய அக்கிரமத்திற்கும் எங்களுடைய அநியாயத்திற்கும் தக்க தண்டனை தராதபடி இந்நாள் வரைக்கும் இந்த மரம் இந்த வருஷம் இருக்கட்டும் என்று எங்கள் மேல் இரக்கமாக இருந்து உயிரோடு வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, வரப்போகின்ற நாட்களில் ஒரு நன்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துற ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்த, ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான ஒரு ஜீவியம் செய்ய, இருக்கிற இடங்களிலே வெளிச்சமாக இருக்க, உப்பாக இருக்க, ஆண்டவரே, எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த நாளிலும் தேவையோடும் ஆண்டவரே பாரத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்திங்க. விசேஷமாக இந்த நாளின் ஆகாரத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, படைத்தகரங்களை ஆசீர்வதிங்க. உண்டு உமுக்காய் வாழ உதவி செய்யுங்க. ஆண்டவரே, சபையின் தேவையை சந்திங்க. வரம்பெற்றவர்களை எழுப்புங்க. ஆண்டவரே, தகப்பனே, பாதாளம் மேற்கொள்ளாத சரீரமாகிய சபை இந்த இரவாஞ்சேரி பகுதியிலே கட்டி எழும்ப நீர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த சபையானது சுற்றில் இருக்கிற ஜனங்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருக்க
நீர் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டீரோ அவர்களெல்லாம் ஆண்டவரே நீர் அழைத்து வாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.